என்னன்னா வருந்தக்கூடிய விஷயம் என்னன்னா, நெய்ல நம்ம கையில வந்து வெண்ணெய் வச்சுட்டு நம்ம நெய்க்கு அலையிற மாதிரி நம்மளுடைய மருத்துவ துறையில வந்து அந்த அளவுக்கு வந்து பிணி அணுகாம பாதுகாக்கக்கூடிய முறைகள் இருக்கு. ஆனா நம்ம அதை பின்பற்றுறது கிடையாது. அதுக்கு பிறகு ஜுரம் மாரி புற்று வருதுன்னு வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உடம்புல வந்து கழிவுகள் அதிகமா தேக்கம் உடுறது வந்து நோயினுடைய ஆரம்பம். அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், கிளென்ஸ் பண்ணணும், கழிவுகளை வெளித்தள்ளணும். இது ஒரு இயற்கையான இது. அப்போ சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 4 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பேதிக்கு வந்து சாப்பிடணும், 6 மாசத்துக்கு ஒரு தடவை வாந்தி செய்யணும், வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்படி சில விதிமுறைகளை வகுத்திருக்கிறாங்க. அதாவது நோய் நம்மளை அண்டாம நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுக்காக சில இதை வகுத்திருக்காங்க. ஆனா இப்போ தலைக்கு எண்ணெய் வைக்கிறது கிடையாது. எண்ணெய் குளியெல்லாம் வந்து தீபாவளிக்கு குளிக்கிறாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. சரியா? அந்த பேதிக்கு அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இஞ்சியை தட்டி சாறு எடுத்து வந்து மாதம் ஒரு முறையாவது கொடுத்துருவாங்க. அதாவது கம்ப்ளீட்டா டிடாக்ஸ் பண்றதுக்கு பாடியில உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து பாடியை விட்டு வெளியேறிடும். இன்னொன்று இஞ்சி ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி உண்டு, ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம முன்னோர்கள் வந்து அதை செஞ்சிருக்கிறாங்க. பட் சித்த மருத்துவர் அணுகுனா நிச்சயமா நாடி பார்த்துட்டு அவங்க வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வாத குற்றம் பாதிக்கப்பட்டிருக்கா, அதை பேஸ் பண்ணி என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து பேதிக்கு கொடுக்கணுமா, இல்ல வாந்தியை இன்டியூஸ் பண்ணணுமா, இல்லாட்டி நசியம் பண்ணணுமாங்கிற அடிப்படை இதை பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு மருத்துவத்துக்கே வந்து உள்ள போகிறது.